ஞாசதிலக பிரகாசிகையிலே 20வது ஸ்லோகத்தை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே இதனுடைய சாரார்த்தத்தை பார்த்தாயிற்று. விசேஷார்த்தங்களை பிரகாசிகையில் இருப்பபடி பார்ப்போம். धी कर्म भक्तिरहितस्य कदाप्यशक्त्या रङ्गेश भाव कलुष प्रणतिद्वयोक्तेः मन्ये बलं प्रबल दुष्कृतशालिनो मे त्वन्मूलदेशिक कटाक्ष निपातमाद्यम्. ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஸ்லோகத்தின் சாரம் ஆச்சாரிய நிஷ்டையே உபாயம் என்று. அதாவது பிரபத்தி என்கிற சரணாகதியை பண்ணிக் கொள்வதிலே பல வழிகள் இருக்கின்றன. ஸ்வனிஷ்டை, உக்தி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை என்று. இந்த ஸ்லோகத்திலே தொன்மூல தேசிக கட்டாட்ச நிபாதம் என்று சொன்னபடியினாலே ஆச்சாரிய நிஷ்டையை பற்றி சொல்லுகிறார் என்று. இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் பாதத்தினுடைய கருத்து தி கர்ம பக்தி ரஹிதஸ்ய கதாப்ய சக்தியா என்பதற்கு தி என்றால் புத்தி, இங்கே ஞான யோகத்தை குறிக்கிறது. கர்மா என்றால் கர்மயோகம். தி கர்ம பக்தி, பக்தி என்றால் பக்தி யோகம். ரஹிதஸ்ய எனக்கு எதுவும் கிடையாது, எனக்கு ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம் எதுவும் கிடையாது, என்னால் முடியவில்லை. கதாபி எப்போதும் ஏற்பட போவதும் இல்லை. இப்பொழுது ஞானம் இல்லை என்றால் பின்னாலே வரப்போகிறதா என்றால் அதுவும் கிடையாது. அசக்தியா, நான் அசக்தனாய் இருப்பது அதன் காரணம். எனக்கு அதற்கான திறமை இல்லை, வல்லமை இல்லை அந்த யோகங்களை அனுஷ்டிப்பதற்கு. ஆகையாலே எனக்கு சரணாகதி தவிர வேறு வழி இல்லை. நான் அசக்தன், நான் அகிஞ்சனன், என்னால் முடியாது. பகவானே, நீயே பக்தி யோக ஸ்தானத்திலே, உபாஜாந்தர ஸ்தானத்திலே நின்று கொண்டு என்னை கிடைத்தேற்று என்று பிரார்த்திப்பதுதான் சரணாகதி. இப்பொழுது பிரகாஷிகா வியாக்கியானத்தில் இருக்கிற பங்கி, அரங்கனே, மோட்சத்துக்கு சாட்சாத் சாதனமான பக்தியும் அதற்கு அங்கங்களான கர்மயோக ஞான யோகங்களும் என் பக்கல் இல்லை என்று. மூலத்திலே மூன்றையும் சேர்த்து சொல்லி ஞான யோகமும் இல்லை, கர்மயோகமும் இல்லை, பக்தி யோகமும் இல்லை என்று இருக்கிறது. ஆனால் அதற்கு உரையிடும் பொழுது சுவாமி, பக்தி யோகம் என்பதுதான் மோட்சத்துக்கு சாட்சாத் சாதனம், அது என்கிட்ட இல்லை. அதற்கு அங்கங்களாக கர்மயோகம் ஞான யோகம் என்று இரண்டு இருக்கிறது, அதுவும் என் பக்கத்தில் இல்லை என்று பிரித்து சொல்லுகிறார். அந்த மூன்றிலே ஒன்றை சாட்சாத் சாதனமாகவும் மற்றவற்றை சத்வாரக சாதனமாகவும் பக்தி யோகம் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் பிரித்து சொல்வதற்கு காரணம் உண்டு. கீதையிலே அப்படித்தான் இருக்கிறது. பக்தி தான் சாட்சாத் மோட்ச சாதனம். ஆனால் கர்மம் ஞானம் என்பதும் தேவைப்படுகிறது, அந்த பக்திக்கு அங்கமாக போகிறது. கர்மமும் ஞானமும் இருப்பவர்களுக்குத்தான் அந்த பக்தி ஏற்படுகிறது, அந்த பக்தி தான் சாதனமாகிறது என்று இருக்கிறது. இதிலே அபிப்பிராய பேதம் கிடையாது என்பதை எண்ணாக்காரிய சுக்திகள் சிலவற்றையும் காட்டி நாம் பார்க்க போகிறோம். முதலிலே ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே நம் எல்லாருக்கும் பூர்வரானவர் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார் என்றதை காண்பித்து, இரண்டாவதாக ரகசியத்திரைய சாரத்திலே இதை விளக்கி இருக்கிறார் என்று காண்பித்து, மூன்றாவதாக தமிழ் கீதார்த்த சங்கிரகத்திலே ஆரம்பமே இதுதான் என்பதை காண்பித்து, அதற்கு பிறகு கலாபேதம் கிடையாது என்பதை பின்னால் பார்ப்போம். ந தர்ம நிஷ்டோஸ்மி நாத்மவேதி ந பக்தி மாம் ஸ்வச்சரணாரவிந்தே அகிஞ்சனோ நன்யகதி சரண்ய ஸ்வத்பாதமூலம் சரணம் பிரபத்யே என்றிருக்கிறது ஸ்தோத்திர ரத்னத்திலே. ஸ்பஷ்டமாக 4வது பாதத்திலே தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே என்று சரணாகதி பற்றின பிரஸ்தாபம். அந்த இடத்திலே அகிஞ்சனக அனன்யகதி என்று சரணாகதியினுடைய அங்கங்கள் சிலவற்றை சொல்லிவிட்டு அதற்கு முன்னே என்ன சொல்லி இருக்கிறார், எனக்கு சக்தி கிடையாது என்பது. ந தர்மனிஷ்டோஸ்மி ந ஆத்மவேதி ந பக்திமான் என்று 3 தனக்கு கிடையாது என்று சொல்கிறார். தர்மம் கிடையாது, ஆத்ம ஞானம் கிடையாது, பக்தி கிடையாது என்று. அந்த 3 தான் இங்கே சொன்னது. ஜீ என்றதாலே ஆத்ம ஞானம், கர்ம என்றதாலே தர்மனிஷ்டா, பக்தி என்றதாலே இங்கே சொன்ன பக்திமான் என்று.
ந பக்திமான் என்பதுதான் பக்தி ரஹிதஸ்யா என்றிங்கே வந்திருக்கிறது. நச்சாத்மவேதி என்பதுதான் தீ ரஹிதஸ்யா என்றிங்கே வந்திருக்கிறது. ந தர்ம நிஷ்டோஸ்மி என்றுதான் கர்ம ரஹிதஸ்யா என்று இங்கே வந்திருக்கிறது. ஆஹா, தீ கர்ம பக்தி ரஹிதஸ்ய என்பதையும் ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான் என்ற ஸ்தோத்திர ரத்ன சூக்தியையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். அதே மூன்று தான் இங்கே சொல்லி இருக்கிறார் என்று. அந்த மூன்றுக்குள்ளேயும் தாரதமியம் இருக்கிறது. பக்தி தான் சாட்சாத் சாதனம், மீதி இரண்டும் அதற்கு அங்கங்கள் தான் என்பதை உபாய விபாகாதிகாரத்திலே ரகசியத்திரைசாரத்திலே தேசிகனுடைய ஸ்லோகத்திலே காணலாம். கர்ம ஞானம் உபாசனஞ்ச சரண வ்ரஜ்யேதி ஜாவஸ்திதான் சன்மார்கான பவர்க சாதன விதௌ சத்வாரகாத்வாரகான் என்று மூன்று சொல்கிறார். கர்ம ஞானம் உபாசனம் என்று. அதுதான் தீ கர்ம பக்தி என்று இங்கே சொன்ன மூன்று. அந்த மூன்றிலும் வக்கில்லாதவர்கள் சரண விரஜ்யா என்று நாலாவதுக்கு வருகிறார்கள். அதுதான் சரணாகதி. இப்படி 4 மார்க்கங்கள் இருக்கின்றன. சன்மார்க்கங்கள் அபவர்க்க சாதன விதோ மோட்சத்துக்கு சாதனமாக உபாயங்களாக இருக்கின்றன. ஆனால் 4மே சாட்சாத் உபாயம் என்று சொல்ல முடியாது. சத்வாரக அத்வாரகானே. சிலது சத்வாரகங்களான உபாயங்கள், கர்மமும் ஞானமும் சத்வாரகம். சிலது அத்வாரகங்களான உபாயங்கள், உபாசனமும் சரண விருத்தியாஜும் அத்வாரகம் என்று அங்கே விளக்கி இருக்கிறார். கீதார்த்த சங்கிரகத்தின் முதல் பாசுரத்திலேயே கருமமும் ஞானமும் கொண்டெழும் காதலுக்கோர் இலக்கென்று என்று கர்மம் என்றதாலே கர்மயோகத்தையும், ஞானம் என்றதாலே ஞான யோகத்தையும், காதல் என்றதாலே பக்தி யோகத்தையும் சொல்லும் பொழுது மூன்றையும் ஒரே சமமாக சொல்லாமல் கர்மமும் ஞானமும் கொண்டு எழும் காதல் என்கிறார். கர்மமும் ஞான யோகமும் காதலை கிளப்புவதற்காக, பக்தி யோகத்தை விளைவிப்பதற்காக வந்தவை. அப்படி விளைந்த பக்தி இருக்கிறதே, அதற்கு இலக்காக பகவான் இருக்கிறான். பக்தி யோகம்தான் சாட்சாத் சாதனம், கர்மமும் ஞானமும் அதற்கு அங்கபூதங்கள் என்று. இங்கே தீ கர்ம பக்தி ரஹிதஸ்யா என்று சொன்னதற்கு அதனாலே தீ கர்மத்தினாலே ஏற்பட்ட பக்தி, அந்த பக்தி எனக்கு இல்லை என்று விக்கிரகம் சொல்லிக் கொள்ள வேண்டும். தீயும் கர்மமும் பக்தியும் என்று சொன்னாலும் தாத்பரியம் அதுதான். தீயும் கர்மமும் கொடுக்கிற பக்தி, அதுதான் சாதனமான பக்தி. கதாப்யசக்தியா என்று இருக்கிறது முதல் பாதத்திலே. கதாபி என்று ஒன்று, எப்பொழுதுமே என்று. எப்பொழுதுமே எனக்கு இந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள் இல்லை என்பதற்கு, எப்பொழுதும் என்பதற்கு ஒரு வியாக்கியானத்திலே கல்பகோட்டி சஹஸ்ரேணாபி என்ற கதாபி என்பதற்கு அர்த்தம் எழுதியிருக்கிறார். கல்பகோட்டி சஹஸ்ரம் என்றால், கல்பம் என்பது மிகப்பெரிய ஒரு கால அளவை, பிரம்மாவனுடைய ஒரு தினம் என்பதை முன்னே பார்த்திருக்கிறோம். அந்த கல்பங்கள் கோட்டி சஹஸ்ரங்கள் இருந்தாலும் கூட, கல்பம் என்பதே எத்தனையோ கோடி வருஷங்கள் கொண்டது. அது சகஸ்ரமாக இருந்தாலும் கூட, அவ்வளவு நாள் காத்திருந்தாலும் எனக்கு கர்மதி பக்தி ரகிதனாகத்தான் நான் இருக்க போகிறேன். இது இந்த கல்பகோட்டி சகஸ்ரேணாபி என்று வியாக்கியானத்தில் இருப்பது எதை ஞாபகப்படுத்துகிறது என்றால், இதே பதம் பகவத் ராமானுஜர் அருளி செய்த பதம். நமே கல்பகோட்டி சஹஸ்ரேணாபி சாதனம் அஸ்தி திமன்வானஹ என்று வைகுண்ட கத்தியம் என்று அவர் அருளி செய்த 3 கத்தியங்களிலே 3ஆவதான ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்திலே ஒரு வரி இருக்கிறது. கல்பகோட்டி சஹஸ்ரம் என்ற ஒரு பெரிய காலம் வரைக்கும் நான் காத்திருந்தாலும் கூட எனக்கு வேறு சாதனம் கிடையாது என்று நான் கருதுவதாலே பொழுது சரணாகதி பண்ணுகிறேன். அப்படி கருதுவதே கூட நமக்கு சரணாகதியிலே அதிகாரத்தை ஏற்படுத்துகிறது. நான் சரணாகதி பண்ணத்தக்கவன் தான், அவ்வளவு அசக்தன் தான் என்று. இதே கருத்து தான் தென்னாச்சாரிய சூக்திகளிலும் இருக்கிறது. ஒரு கருத்து, என்ன கருத்து என்றால், பக்தி தான் சாட்சாத் சாதனம், ஞானமும் கர்மமும் அதற்கு அங்கபூதங்கள் என்பது ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு வியாக்கியானமாக மணவாள மாமனிகள் அருளி செய்த ஸ்ரீவச்சன பூஷண வியாக்கியானம் என்கிற கிரந்தத்திலே இருக்கிறது. அதில் இருக்கிற சூக்தியை போய் சேவிக்கிறோம். உபாயம் தனித்தனி மோக்ஷ சாதனத்தையா சித்தமான கர்ம ஞான பக்தி யோகங்கள். இது ஆரம்பத்திலே பார்த்தோமானால் நாம் சொல்வதற்கு வேறு மாதிரியாக இருப்பது போல தோன்றுகிறது. கர்மம் ஞானம் பக்தி இந்த 3க்கும்
சமமான நிலை சொல்லி இருப்பது போல தெரிகிறது. எல்லாமே மோட்ச சாதனத்தையா சித்தம் என்று சொல்லி தனித்தனி என்று வேறு சொல்லிவிட்டார். ஆனால் இது வேதாந்த மரியாதைக்கு சேராதாகையால் நாம் கீதா பாஷ்யம் முதலியவற்றிலே பார்த்ததற்கு இது சரியாக இல்லையே என்பதாலே அவரே அன்றிக்கே கர்ம ஞான பக்திகள் என்கிற விடத்தில் வேதாந்த மரியாதையாலே கர்ம ஞானானுகிரகீதையான பக்தி என்று பக்தியே உபாயமாய் அவர் என்ன சொல்கிறார்? கர்ம ஞான பக்தி என்று சேர்த்து சொன்னாலும் கூட அதற்கு கர்மமும் ஞானமும் பக்தியும் என்று விக்கிரக வாக்கியம் சொல்லாதீர்கள். கர்மமும் ஞானமும் ஏற்படுத்துகிற பக்தி என்று கர்மத்தாலேயும் ஞானத்தாலேயும் பக்தி என்று விக்கிரகம் சொல்லுங்கள். ஏனென்றால் அதுதான் வேதாந்த மரியாதை. மரியாதை என்றால் வரம்பு என்றர்த்தம். வேதாந்தம் கட்டி இருக்கிற எல்லை கோடு அது. நாம் அதை மீறக்கூடாது. அதனாலே கர்ம ஞான அனுகிரகீதையான பக்தி என்று சொல்ல வேண்டும். கர்ம ஞான பக்தி என்றால் கர்மணா ஞானேனச்ச பக்தி என்று கர்ம ஞானத்துக்கு திருதியை போட்டுவிட்டு அதனாலே வந்த பக்தி என்பதில் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது பக்தியே உபாயமாய், அது ஒன்றுதான் உபாயம். கர்மமும் ஞானமும் என்ன என்று கேட்டால் ததங்கதயா கர்ம ஞானங்களை உபாயம் என்று உபசரித்து சொல்லுகிறதாகவுமாம். அந்த பக்தி என்கிற உபாயத்துக்கு அங்கமாக போனபடியினாலே கர்மம் என்பதும் ஞானம் என்பதும் உபாயத்தின் அங்கத்தையும் உபாயம் என்று சொல்கிறது, உபசரித்து சொல்லுகிறது. கவுனமான பிரயோகம் அது. முக்கியமான உபாயம் என்பது பக்தி மட்டும்தான். அந்த பக்திக்கு அங்கமாக இருக்கிறபடியினாலே கர்மத்தையும் ஞானத்தையும் கூட சில கிரந்தங்களிலே உபாயம் என்று விவகரிப்பது உண்டு. ஏனென்றால் அது சத்வாரக உபாயம். பக்தியின் மூலமாக உபாயம். பக்தி என்பது சாட்சாத் உபாயம். அதைத்தான் உபசரித்து சொல்லுகிறதாகவுமாம் என்று. இங்கே உபசரித்து என்றால் முக்கிய அர்த்தத்தை விட்டுவிட்டு அதன் கவுனமான அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு கவுனமான அர்த்தத்துக்கு ஔபச்சாரிக அர்த்தம், உபச்சார அர்த்தம் என்று விவகாரம் இருக்கிறது சாஸ்திரத்திலே. அந்த உபச்சார அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அதன் பிரதான அர்த்தத்தை விட்டுவிட்டு என்றர்த்தம். எதனுடைய பிரதான அர்த்தத்தை விடுகிறோம்? கர்மமும் ஞானமும் உபாயம் என்று சொல்லும் பொழுது பிரதான அர்த்தம் அவ்விரண்டும் பக்தி போலே பக்திக்கு சமமாக உபாயம் என்று தேரும். அதை விட்டுவிடுகிறோம். அது உபச்சரித்த உபாயம் தான். அதாவது கர்மமும் ஞானமும் பக்திக்கு அங்கமாக இருக்கின்றன. பக்தி உபாயமாக இருப்பதாலே அதனுடைய அங்கத்தையும் கர்ம ஞானங்களையும் உபாயம் என்று சொல்லுகிறோம் என்று. சில இடங்களிலே அப்படி சொல்லி இருப்பதனாலே மாமுனிகள் இப்படி எழுதுகிறார். சில இடங்களிலே கர்ம ஞானங்களை, அதாவது கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் அபவர்க்கத்துக்கு சாதனமாக கிரந்தங்கள் கூறுவதாலே அது ஔபச்சாரிக பிரயோகம் என்று மாமுனிகள் சொல்லி இருக்கிறார். அதனாலே நாம் சொல்ல வந்தது ஜீ கர்ம பக்தி ரஹிதஸ்ய என்கிற இடத்திலே கூட தீ என்ன கர்மம் என்ன பக்தி என்ன இந்த மூன்றுமே இல்லாத என்ற அர்த்தம் ஒட்டுமானாலும் கூட தீ என்ன கர்மம் என்ன இவற்றாலே விளைகிற பக்தி என்ன அந்த பக்தி இல்லாத என்ற அர்த்தம் சொல்வது யுக்தம் என்று. தத்துவசேகரத்தில் இது பிள்ளை லோகாச்சாரியருடைய கிரந்தம். இதுவே தத்துவசேகரத்தில் லோகாச்சாரியர் பக்தியே உபாயம், இதற்கு கர்ம ஞானங்கள் அங்கம் என்று நிர்ணயித்திருப்பதற்கு சேரும். இப்படி அவர் எத்வா என்று இரண்டாவது பட்சமாக மாமுனிகள் சொன்னாரே, அதுதான் பக்தி மட்டும்தான் உபாயம், கர்ம ஞானங்கள் அங்கம் என்று லோகாச்சாரியர் அருளி இருப்பதற்கு அந்த நிர்ணயத்துக்கு சேர்ந்திருக்கிறதாகும். மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்திலே இரண்டையும் சொல்லிவிட்டார். இரண்டு விதமான விக்கிரகத்தையும் வைத்துக் கொள்ளலாம் என்பது போல. முதலிலே என்ன சொன்னார்? தனித்தனி மோட்ச சாதனத்தையா சித்தமான கர்ம ஞான பக்தி யோகங்கள் என்று சொல்லிவிட்டார். இரண்டாவது என்ன சொன்னார்? அன்றிக்கே என்று ஆரம்பித்து பக்தி மட்டும்தான் உபாயம், ததங்கதையா கர்ம ஞானங்கள் உபாயம் என்று உபச்சார பிரயோகம் என்று சொன்னார். இப்பொழுது இரண்டாவதாக சொன்னதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிள்ளை எந்த மூல கிரந்தத்துக்கு அவர் வியாக்கியானம் எழுதி கொண்டிருக்கிறாரோ அந்த மூல கிரந்தத்தை அருளி செய்த, அதாவது ஸ்ரீவச்சன பூஷணத்தை அருளி செய்த பிள்ளை லோகாச்சாரியர்
அவருடைய தன்னுடைய வேறொரு கிரந்தத்திலே அஷ்டாதச ரகசியங்களிலே ஒன்றான தத்துவசேகரத்திலே என்ன அருளி இருக்கிறார் என்றால் பக்தியே உபாயம் என்றும் இதற்கு கர்ம ஞானங்கள் அங்கம் என்றும் அதிலே நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். அதற்கு சேர நாம் சொல்ல வேண்டி இருப்பதனாலே அன்றிக்கே என்று சொன்ன மணவாள மாமனிகளுடைய அந்த உபச்சரித்தார்த்த விஷயகமான அந்த பங்கியையே நாம் எடுத்துக்கொள்கிறோம். தனித்தனி என்று சொன்ன அந்த பங்கி இதற்கு சேராமல் போகிறது என்று. இப்பொழுது ஞாசத்திலக்க ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது பாதம் ரங்கேஷ பாவ கலுஷ பிரணதி துவயோக்தே என்பது ரங்கேஷ ரங்கநாதனே சம்போதனம். பாவகலுஷ பிரணதி துவயோக்தேஹே நான் என்ன பண்ணி இருக்கிறேன்? சரணாகதி பண்ணி இருக்கிறேன். சரணாகதி எப்படி பண்ணி இருக்கிறேன்? துவயோக்தேஹே துவய மந்திரத்தை ஊக்தி உச்சரித்து பண்ணி இருக்கிறேன். கூடவே என்ன பண்ணி இருக்கிறேன்? பிரணதி பண்ணி இருக்கிறேன். அதாவது காஜிகமான பிரணாமத்தையும் பண்ணி இருக்கிறேன். வாஸ்தவத்திலே பிரணதி என்பதற்கே சரணாகதி என்று அர்த்தம் சொல்ல போகிறார் பிரகாசிக்காக்காரர். பாவகலுஷா என்றால் என்னுடைய எண்ணம் தானே சரணாகதியிலே முக்கியமாக இருக்கிறது. அது கொஞ்சம் கலுஷிதமாகத்தான் இருக்கிறது, அவ்வளவு திருடமாக இல்லை. சரணாகதி பண்ணுவதற்கு மற்ற காரியங்கள் எல்லாம் பண்ணுவதற்கு போலே மனசு வாக்கு காயம் என்ற மூன்றுக்கும் பங்கு இருக்கிறது. மனசினாலே மகாவிஸ்வாசம் முதலியவற்றோடு கூட சரணாகதி பண்ணுவது என்று இருக்கிறதே பிரபத்தியே என்று, அதுவே கூட மனசனுடைய காரியம்தான். வாயாலே சொன்னால் போதாது. நான் பெருமாளை சரணம் அடைகிறேன் என்று வார்த்தை சொன்னால் போதாது, மனசு அந்த சரணம் அடைவதாக பாவிக்க வேண்டும். எல்லா கர்மங்களிலேயும் மனசுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறது. வாக்கு இங்கே துவயோச்சாரணம் பண்ண வேண்டும். காயம் இங்கே பெருமாளை சேவிக்க வேண்டும். மூன்று கரணங்களுக்கும் பிரபத்தியிலே பங்கிருக்கிறது. அதனாலதான் பாவ பிரணதி துவயோக்தி என்று மூன்று பதங்களை இங்கே இட்டிருக்கிறார். நான் வாக்கினாலே துவயத்தை சொல்லிவிடுகிறேன். வாச்சிக்க சரணாகதியிலே எந்த குறையும் இல்லை. நான் சரீரத்தினாலே பிரணாமம் பண்ணிவிடுகிறேன். காயிக சரணாகதியில் எந்த குறையும் இல்லை. ஆனால் மானசிகம் என்று ஒன்று இருக்கிறதே, அதிலே அவ்வளவாக எனக்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை. நான் மனோபாவத்திலே கலுஷனாக இருக்கிறேன், மாசுபட்டவனாக இருக்கிறேன். என்னுடைய மனசு சரணாகதிக்கு வேண்டிய அளவுக்கு முன்னேறி இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் மனசுதானே முக்கியம். மனசினாலே சரணாகதி பண்ணுவதுதான் முக்கியம். அதை பற்றி மகாபாரதம் சொல்லுகிறது. ஆதி பருவம், முதல் பருவம், 18 பருவங்களிலே தபோ ந கல்கோஜனம் ந கல்கஹா என்று ஆரம்பிக்கிறது ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் எப்படி முடிகிறது? தான்யேவ பாவோபஹதானி கல்கஹா. கல்கஹா என்றால் சக்கை என்ற அர்த்தம், நிஸ்சாரம் என்ற அர்த்தம், வியர்த்தம் என்ற அர்த்தம், பாழ் என்ற அர்த்தம். தபோன கல்கஹா, தபஸ் என்பது அப்படி நிஸ்சாரமானது இல்லை, சாரமானதுதான், நல்லதுதான். அத்தியனம் ந கல்கஹா, வேதாத்தியனம் என்பது சக்கையானது கிடையாது, அதுவும் மிக உயர்ந்ததுதான். தான்யேவ பாவோபஹதானி கல்கஹா, அப்படி உயர்ந்த அனுஷ்டானங்களே கூட, தபசு அத்தியனம் முதலியவை கூட பாவோபகதானி, பாவம் மனசிலே இருக்கிற எண்ணத்தினாலே உபகதானி அடிபட்டு போயிற்றானால் அது கல்கஹா சக்கையாகி விடுகிறது, வியர்த்தமாகி விடுகிறது. நாம் எந்த காரியம் பண்ணுவதானாலும், தபஸா இருந்தாலும், பாராயணமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் மனசு அதிலே ஈடுபட வேண்டும். அப்படி மனசில் ஈடுபாடு இல்லாமல் நான் எவ்வளவு நேரம் என்னதான் பண்ணினாலும் அது கல்கஹா சக்கைதான் என்று மகாபாரதம் நமக்கு தெரிவிக்கிறது. அதே போலத்தான் சரணாகதியிலும் துவய மந்திரத்தை சொல்லிவிட்டால் போதுமா? போதாது. நமஸ்காரத்தை பண்ணிவிட்டால் போருமா? பிரணாமத்தை போராது. என்ன வேண்டும்? பாவம் வேண்டும். நாம் அப்படியே நம்முடைய ஆத்மாவை அவருக்கு சமர்ப்பித்து விட்டதாகவும் அவரை சரணம் அடைந்து விட்டதாகவும் மனசிலே எண்ணுகிற எண்ணம் இருக்கிறதே, அது முக்கியமாக இருக்கிறது என்று தெரிகிறது. ஆனால் ரங்கேஷா ரங்கநாதனே, நான் பாவத்திலே மட்டும் கலுஷனாக இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது.
பாவம் முக்கியமாயிற்றே, அதிலே கலுஷனாகி மீதி பிரணத்தியும் துவயோக்தியும் சொல்லி என்ன பிரயோஜனம்? நாம் உதாரணமாக சந்தியாவந்தனம் பண்ணுகிறோம். சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது காயத்ரி ஜபம் பண்ணுகிறோம். ஜபம் பண்ணும் பொழுது ஓதி உருவெண்ணும் என்று ஒரு தடவை சொல்லி ஆயிற்று, இரண்டாம் தடவை சொல்லி ஆயிற்று, மூன்றாம் தடவை சொல்லி ஆயிற்று என்று உருவெண்ணுகிறோம். ஏதோ ஒரு பிரகாரத்திலே விரலை கொண்டோ அல்லது மணி மாலையை கொண்டோ எண்ணிக்கொண்டே ஜபம் பண்ணுகிறோம். புந்தியால் சிந்தியாது ஓதி உருவெண்ணும் அந்தியால் ஆம்பயன் என்கொல் என்று ஒரு ஆழ்வார் கேட்கிறார். நீ சிந்தியாது, புந்தியால் சிந்தியாது உன்னுடைய புத்தியை ஈடுபடுத்தி உன்னுடைய மனசை ஈடுபடுத்தி சிந்தனம் பண்ணுவது தியானம் பண்ணுவது என்பதை பண்ணாமல் ஓதி உருவெண்ணும், ஓதி வாக்கினாலே மந்திரத்தை சொல்லி உருவெண்ணும் கையினாலே அது எத்தனை தடவை சொன்னோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தாயானால் அப்படிப்பட்ட அந்தியால் ஆப்பயன் என்கொள். அந்தி என்கிறது இங்கே சந்தியாவந்தனத்தை குறிக்கிறது. சந்தியாவந்தனத்தினாலே உனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? மந்திரத்தை சொல்லி ஆயிற்று, எத்தனை சொன்னோம் என்று சரியாகத்தான் எண்ணி ஆயிற்று. ஆனால் மனசு எங்கே போயிருந்தது? மனசு பகவானை சிந்திக்க வேண்டுமே. காயத்ரி ஜபம் பண்ணும் பொழுதெல்லாம் சூரிய மண்டலத்தில் இருக்கிற நாராயணன், சதுர்புஜன், சங்க சக்கர கதாதரன் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதையெல்லாம் கூட வாயினாலே சொல்லிவிடுகிறோம், தியான ஸ்லோகத்தை கூட. ஆனால் அந்த தியானம் முக்கியமாயிற்றே என்று ஆழ்வார் கேட்கிறார். அது போல இல்ல, அதே விஷயம்தான் இங்க இந்த ஆழ்வார் கேட்பதையே தான் இவர் சொல்லுகிறார். பாவ கலுஷமாயிருந்தால் பிரணத்தியும் துவயோக்தியும் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் எனக்கு அப்படித்தான் இருப்பதாக தெரிகிறது. பிரணதி என்பதற்கே கூட சரணாகதி என்ற அர்த்தம். இந்த ஸ்லோகத்திலே இரண்டாவது பாதத்திலே பிரணதி என்றது பிரபத்தியை என்று பிரகாசிகா வியாக்கியானம். பிரபத்தியிலே ஸ்வனிஷ்டை உக்தி நிஷ்டை என்ற இரண்டிலேயும் துவயோக்தியும் உண்டு. தானாக பிரபத்தி பண்ணிக்கொள்வது அது ஸ்வனிஷ்டை. ஆச்சாரியனிடம் சென்று ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்ததை நாம் அனுச்சாரணம் பண்ணி பிரபத்தி பண்ணிக்கொள்வது உக்தி நிஷ்டை. இந்த இரண்டுக்கும் பிரபத்தியும் துவயோக்தியும் உண்டு. பிரணத்தி துவயோக்தியா என்று பிரணத்தி துவயோக்தி என்பது இரண்டுக்கும் உண்டு. இன்னொன்று இருக்கிறது ஆச்சாரிய நிஷ்டை என்பது. அதிலே துவயோக்தி உண்டா என்றால் இவன் சரணாகதி பண்ணிக்கொள்பவன் அந்த மந்திரத்தை சொல்வது கிடையாது. சரணாகதி பண்ணிக்கொள்பவன் ஆச்சாரியனுடைய பொறுப்பிலே அதை விட்டுவிட்டு ஆச்சாரியனை சேவித்துக் கொண்டு நிற்கிறான். ஆச்சாரியன் தான் அந்த துவயோக்தியை பண்ணுகிறார். அவர்தான் பிரணத்தி துவயோக்தி எல்லாம் பண்ணுபவர். இங்கே உக்தி நிஷ்டையும் ஸ்வனிஷ்டையும் மனத்தில் கொண்டு பிரணத்தி துவயோக்தி என்று இங்கே அருளியிருக்கிறார். இப்பொழுது விளக்கம். சரணாகதி மந்திரோச்சாரண மாத்திரத்தாலேயே மோட்சம் சித்திக்கலாமே. மந்திரத்துக்கு மகிமை இருக்கிறதல்லவா? சாதாரண வார்த்தைகள் தான் சொன்னால் பலிக்காது. ஆனால் மந்திரங்கள் அப்படிப்பட்டவை இல்லை. மந்திரங்கள் மகிமை கொண்ட வார்த்தைகள். சரணாகதிக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்கின்றன. அதிலே இப்பொழுது அனுஷ்டானத்திலே இருக்கிற மந்திரம் துவய மந்திரம் என்பது. அதுதான் சரணாகதி மந்திரம். அதை உச்சாரண மாத்திரத்தாலேயே சொன்ன அதனாலேயே மோட்சம் சித்திக்கலாமே என்று ஆசங்கித்துக் கொண்டு, இப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்பிக் கொண்டு, எதற்காக இதை சொல்லுகிறார் என்றால், இன்றைக்கு சில பேர் அந்த வாதத்தை பண்ணுகிறார்கள். சரணாகதி நீங்கள் எல்லாம் தனியாக எதற்காக பண்ணிக் கொள்ளுகிறீர்கள்? நாங்கள் சரணாகதி மந்திரம் இருக்கிறதே துவய மந்திரத்தை, அதை உச்சரிப்பதுதான் சரணாகதி, அதை உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. அதற்கு பதில் இப்பொழுது மந்திரோச்சாரணம் முதலியவை யதாவஸ்திதமான பிரபத்தியனுஷ்டானத்தை உண்டு பண்ணி அவ்வழியாலே மோட்ச சாதனமாகின்றது. ஏதாவது ஒரு கிரந்தத்திலே அப்படி ஒரு பந்தியையும் நீங்கள் பார்த்திருக்கலாம், துவய மந்திரத்தை சொன்னால் சரணாகதி பண்ணினதாகும் என்று. அதற்கு கூட என்ன அர்த்தம் தெரியுமா? தாத்பரியம் தெரியுமா?
துவய மந்திரோச்சாரணமானது பிரபத்தி அனுஷ்டானத்திலே இவனை மூட்டும். பிரபத்தி அனுஷ்டானத்தை இவனுக்கு உண்டு பண்ணும். அந்த பிரபத்தி அனுஷ்டானத்திலும் துவய மந்திரோச்சாரணம் உண்டு. அதனாலே துவய மந்திரமானது மோட்ச சாதனமாகிறது என்று துவய மந்திரத்தினுடைய பெருமையை சொல்ல வந்தவர்கள் துவய மந்திரத்தினாலே மோட்சம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அதற்கு என்ன அர்த்தம் என்றால் துவய மந்திரத்தினாலே பிரபத்தியை பண்ணி மோட்சம் பெறலாம் என்றுதான் அர்த்தம் என்று இந்த கருத்தானது ஞாச விம்சதி வியாக்கியானத்திலும் பரமத பங்கத்திலும் அருளி செய்தார். யார்? சுவாமி தேசிகனே. ஞாச விம்சதி என்ற அவருடைய நூலுக்கு அவரே ஒரு வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். தானே தன்னுடைய கிரந்தத்துக்கு வியாக்கியானம் அருளி செய்ததாக சில கிரந்தங்கள் உண்டு. அதிலே ஞாச விம்சதி ஒன்று. அதே மாதிரி தத்துவமுக்தா கலாபத்துக்கு தானே சர்வார்த்த சித்தி என்கிற வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். இப்பொழுது பரமத பங்கம் என்கிற கிரந்தத்திலேயும் அந்த சில்லறை ரகசியத்திலேயும் இதை அருளை செய்திருக்கிறார். எதை? மந்திரோச்சாரணம் சாட்சாத் உபாஜமாகாது, மந்திரோச்சாரணம் பிரபத்தி அனுஷ்டானத்திலே மூட்டித்தான் உபாஜமாகும் என்று. அதனாலே இங்கு பிரணதித்வயோக்தேஹே என்று சொல்லும் பொழுது பிரபத்தி பரியந்தமான துவயோக்தி அதுதான் விவக்ஷிதை. இங்கு துவயத்தை வெறுமை சொல்வதை பற்றி சொல்லவில்லை. பிரபத்தி பண்ணிக்கொள்ளும் பொழுது சொல்கிறோமே துவயோக்தி, அதுதான் இங்கே துவயோக்தி என்பதற்கு அர்த்தமாகும் என்று. அடுத்ததாக லோகாச்சாரியருடைய அஷ்டாதச ரகசியங்களிலே வேறொன்றான தத்துவசேகரம் என்பதிலிருந்து மேற்கோள் காட்டுகிறார் மதுராந்தகம் சுவாமி. பிரபத்தி ஸ்வதந்திரோபாயமாகில். சில பேர் என்ன சொல்கிறார்கள், பிரபத்தி என்பது சாட்சாத் உபாயம் என்று சொல்கிறீர்களே, வாஸ்தவத்திலே கீதை முதலியவற்றிலே பிரபத்தியை பக்திக்கு அங்கமாகத்தானே சொல்லி இருக்கிறது. பக்தி தானே சாட்சாத் உபாயம். கீதை வரைக்கும் போக வேண்டாம். எல்லாருக்கும் அபிமதமான புருஷ சூக்தத்திலே நான்ய பந்தாக என்று ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறது. அயனாய மோட்சத்துக்கு அந்யஹா பந்தாக வேறு வழி கிடையாது. எதை தவிர வேதாகம், அவனை வேதனம் பண்ணுவது, தியானம் பண்ணுவது, உபாசனம் பண்ணுவது தவிர வேறு வழி கிடையாது என்று சொல்லி இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது பக்தி தவிர பிரபத்தி என்று ஒரு வழி இருப்பதாக நீங்கள் சொல்லலாமா என்று கேட்கிறார்கள். அதைத்தான் இவரும் கேட்டுக்கொள்கிறார் தத்துவசேகரத்திலே. பக்தியை ஒழிய உபாயமில்லை என்றத்தோடே விரோதியாதோ என்னில். பிரபத்தி என்பது கூட உபாயம் என்று சொல்ல ஆரம்பித்தோமானால் பக்தி மட்டும்தான் உபாயம் என்று சொல்லுகிற கிரந்தங்களில், பிரமாண கிரந்தங்களில், பிரமாண வச்சனங்களோடு விரோதம் ஏற்படுகிறதே என்று கேட்டால் பிரபத்தியும் ஞான விசேஷமாகையாலே விரோதியாது என்று அருளி செய்தார். தத்துவசேகரத்தில் பிள்ளை லோகாச்சாரியர் என்ன சொன்னார்? பகவானை ஞான வேத என்றுதானே அங்க பதம் இருக்கிறது. பகவான் பற்றின ஞானம் மட்டும்தான் உபாயம் என்று. அந்த வேதனம் என்பது பக்தி என்று அர்த்தம் சொல்லுகிறோம், அது சரி. ஆனால் பிரபத்தியும் அதிலே சேரும். அதுவும் தான் வேதனம், அதுவும் தான் ஞான விசேஷம். இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்றால், பிரபத்தி என்பது மந்திரோச்சாரணம் என்று நினைத்து கொண்டு நிறுத்தி விடாதீர்கள். அதோடே பிரபத்தி என்பது காய்கமான பிரணாமம் என்று சொல்லி அதோடு நிறுத்தி விடாதீர்கள். வாஸ்தவத்திலே பிரபத்தி என்பது ஞான விசேஷம். அப்பொழுது நாம் என்ன மனசிலே என்ன மாதிரியான அறிவு நமக்கு ஏற்படுகிறது, அதுதான் பிரபத்தி. அதுதான் என்று சொல்லிவிட்டால் பகவானை பற்றின வேதனத்தை தவிர வேறு உபாயம் கிடையாது என்று சொல்வதோடு என்ன விரோதம்? இதுவும் கூடதான் வேதனம். வேதனம் தவிரதானே வேறு கிடையாது என்கிறார். வேதனம் என்பது சத்வித்யா, தகர வித்யா முதலிய உபாசனங்களோடு நிறுத்தாமல் பிரபத்தியும் ஒரு வேதனம் என்று சொன்னபடியினாலே இந்த வேதனத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது என்பதோடு விரோதம் கிடையாது. பிரபத்தியும் உபாயம்தான் என்று முமுக்ஷுப்படியிலும் இன்னொரு ரகசிய கிரந்தத்திலே அவர் சொல்லுகிறார், பிரபத்யே பற்றுகிறேன். பிரபத்யே என்பதற்கு நான் உன்னை சரணமாக புகுகிறேன் என்ற அர்த்தம். ஞானான் மோட்சமாகையாலே மானசமாக கடவது என்று அங்கே அருளி செய்திருக்கிறார். மோட்சம் என்பது ஞானத்தினாலே தான் கிடைக்கும் என்று வேதாந்தங்கள் அறுதி கெடுகிற காரணத்தினாலே
பிரபத்தியினாலே மோட்சம் என்று சொல்லும் பொழுது அந்த பிரபத்தி கூட மானசமாக கடவுது. அதில் இருக்கிற மந்திரோச்சாரணத்தை விடவும், அதில் இருக்கிற காயிக வியாபாரத்தை விடவும், அதிலே இருக்கிற மானசிக வியாபாரம், நினைத்து கொள்வது, பாவம், கருத்து, எண்ணம், அது முக்கியமாக இருக்கிறது என்று. பிரபத்தியில் வாச்சிகம் என்று காயிகம் என்றும் சமுச்சிதம் என்றும் விபாகமானது. மானசத்தின் பரிவாகமான வாச்சிகாதிகளை பற்றியது என்று உபாய விபாகாதிகாரத்திலே கண்டோக்தம். இது பிரகாசிக்கையில் இருக்கிற வார்த்தை. பிரபத்தி சில இடங்களிலே சொல்லுகிறார்கள் அது வாச்சிக்கம் என்று. நாம் சொல்லுகிற வார்த்தை இருக்கிறதே அதுதான் அதிலே முக்கியம் என்று. இன்னும் சில இடத்திலே சொல்லுகிறார்கள் காயிகம் என்று. நாம் அந்த பிரபத்தி காலத்திலே நம்முடைய சரீரத்தை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுகிறோம்? பெருமாளை சரணம் அடைகிறோம் என்றால் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து என்று காய்க வியாபாரப்பட்டுகிறோமே அது. இன்னும் சில பேர் சொல்லுகிறார்கள் சமுச்சிதம் என்று. இதை இரண்டையும் சேர்த்துத்தான் பண்ண வேண்டும். அதாவது வாயாலே பிரபத்தி மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அவனுடைய அடிக்கீழ் அமர்ந்து போக வேண்டும் என்றெல்லாம் விபாகம் பண்ணுகிறார்கள். இப்ப இது அது என்று. ஆனால் வாஸ்தவத்திலே என்ன தெரியுமா? மானசத்தின் பரிவாகமான வாச்சிகாதிகளை பற்றி, நம்முடைய மனசிலே அந்த சரணாகதி பற்றின எண்ணம் வருகிறதே, நாம் பகவானை சரணம் அடைகிறோம் இப்பொழுது என்று எண்ணுகிறோம். அந்த எண்ணத்தினுடைய பரிவாகமாக, எண்ணத்தினுடைய போக்கு வீடாக, எண்ணத்தினுடைய பிரவாகமாக வாச்சிகாதிகள் ஏற்படுகின்றன. நாம் எந்த வார்த்தையை சொன்னாலும் முதலிலே மனசாலே நினைத்துத்தான் பின்னாலே தான் வாக்காக அது வரும் என்று ஒரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. எத்தி மனசாத்யாயதி என்கிற வாக்கியம் அது இருக்கட்டும். இப்பொழுது இந்த சரணாகதி மந்திரத்தை சொல்லும் பொழுது கூட அந்த சரணாகதி மந்திரத்தினுடைய தாத்பரியத்தை மனசிலே வாங்கி கொண்டு, அந்த மனசிலே அந்த எண்ணம், நாம் பகவானை சரணமடைகிறோம், அவனிடத்திலே பரத்தை ஒப்படைக்கிறோம், நம்முடைய ஆத்மாவையும் ஒப்படைக்கிறோம் என்றெல்லாம் மனசிலே எண்ணம் தோன்றுகிறதே, அதனுடைய பரிவாகமாகத்தான் இந்த உச்சாரணம் வாச்சிகாதிகள் வருகின்றன என்று உபாய விபாகாதிகாரத்திலே ரகசியத்திரை சாரத்திலே கண்டோக்தம் வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார். நிக்ஷேபரக்ஷையிலும், நிக்ஷேபரக்ஷா என்று ஒரு கிரந்தம் இருக்கிறது, சம்ஸ்கிருதத்திலே இருக்கிறது. சுவாமி தேசிகன் அருளி செய்தது, பஞ்சரட்சா கிரந்தங்களிலே ஒன்றாக இருக்கிறது. அதிலே பிரதானமாக அவர் பண்ணுகிற காரியம் என்ன என்றால், நிக்ஷேபம் என்று ஒன்று, நிக்ஷேபம்தான் சரணாகதி. அது ஒரு பிரம்ம பிராப்தி உபாயமாக இருப்பதை சில பேர் விரோதிக்கிறார்கள். அவர்கள் எத்தனையோ காரணங்கள் சொல்லுகிறார்கள், சரணாகதி என்று ஒன்று அனுஷ்டிக்க வேண்டியது இல்லை என்று. சரணாகதியும் உபாயம்தான் என்று ரட்சிப்பதற்காக நிக்ஷேப ரக்ஷா என்கிற கிரந்தம் வந்திருக்கிறது. அதிலே வாச்சிக காயிக வியாபாரங்களை சரணம் பிரஜா என்று விதிப்பதாக கொண்டால் நானிய பந்தாகா இத்தியாதிக்கு விரோதம் வரும் என்றதை இசைந்து மானசம் என்கிற பட்சத்தையே சித்தாந்தித்தருளினார். சரணாகதி என்றால் என்ன என்றால், வாயாலே என்ன சொல்ல வேண்டும், உடலாலே என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லி இதுதான் சரணாகதி என்று யாராவது ஒருவர் சொன்னாரானால் அது தியானிப்பது தவிர வேற ஒரு உபாயம் கிடையாது என்று சொல்கிற வேத வாக்கியத்தோடு முரண்படும். ஆகையாலே நாம் என்ன சொல்ல வேண்டும், சரணாகதி என்பதில் கூட மனசுக்கு வியாபாரம் இருக்கிறது, அதிலேயும் தியானம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதனால்தான் மானசம் என்கிற பட்சத்தையே சித்தாந்தி தருளினார் என்று. இப்பொழுது இந்த ஞாச திலக ஸ்லோகத்திலே பாவகலுஷ பிரணதி என்று இருக்கிறது இருக்கும் பொழுது பாவம்தான் அதிலே முக்கியம் என்பதை ஏற்றுக்கொண்டு, ஆனால் அதிலே ஒரு காலுஷ்யம் வந்து விட்டதோ என்ற பயத்தை இங்கு கொடுக்கிறார். அடுத்ததாக மூன்றாவது பாதம், பிரபல துஷ்கிருதிசாலினோ மே. முதல் பாதத்திலே எனக்கு தீ கர்ம பக்தி இது எதுவுமே கிடையாது என்றார். இரண்டாவது பாதத்திலே சரணாகதி பண்ணும் பொழுது கூட பாவத்திலே காலுஷ்யம் வந்து விட்டதோ என்கிறார்.
மூன்றாவது பாதத்திலே எனக்கு நான் பிரபல துஷ்கிருத்திசாலி, ரொம்பவும் பாபிஷ்டனாக இருக்கிறேன் என்கிறார். இவ்வாறாக தன்னுடைய தகுதி இன்மையை, பலவாறாக தன்னுடைய தாழ்வை சொல்லுகிறார். பிரபல துஷ்கிருத்திசாலினோமே, மிகவும் பலம் கொண்ட பாவங்கள் என்னை வாட்டுகின்றன, நிறைய பாவங்களை பண்ணிவிட்டிருக்கிறேன் என்று. அபராத சஹஸ்ரபாஜனம், அபராதங்கள் குற்றங்கள் சகசிரம் ஆயிரக்கணக்காக பண்ணி இருக்கிறேன், அவற்றுக்கெல்லாம் பாஜனமாக இருப்பிடமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி, தயாசதகத்திலே நான் அபராதங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக இருக்கிறேன், பிரதானமான அபராதியாக இருக்கிறேன், குற்றவாளியாக இருக்கிறேன் என்று. நான் பிரபலமான துஷ்கர்மம் உடையேன் அடியேன் என்று மூன்றாவது பாதத்தினுடைய அர்த்தமாகிறது. இந்த வரி பிரகாசிகா வியாக்கியானத்தில் இருக்கிற வரி. நான் தெரிந்தே நிறைய தீவிரமான பாவங்களை பண்ணி இருக்கிறேன். நநிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே என்று சொல்வது போல, இதுக்கு முன் ஜென்மத்து பாவங்கள் இருக்கின்றனவே, அவை என்னென்ன பண்ணி இருக்கிறேன் என்று எனக்கு இப்பொழுது தெரியாது. ஆனால் நிறைய பண்ணியிருக்கிறேன், உக்ரமாக பண்ணியிருக்கிறேன் என்பதை நான் அனுமானிப்பேன். இல்லாவிட்டால் இப்படி எதற்கு நான் பிறந்திருக்க போகிறேன்? இவ்வளவு குறைகள் இருந்தும் எனக்கு ஒரு பலம் இருக்கிறது என்கிறது மூன்றாவது பாகம். பிரபல துஷ்கிருத்தசாலியா இருந்தும் மன்யே பலம், நான் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய பலம் இருக்கிறது. என்ன பலம்? தீ கிடையாது, கர்மம் கிடையாது, பக்தி கிடையாது, சரணாகதி பண்ணும் பொழுது பாவ கலுஷம் வந்து விட்டது, நிறைய பிரபலமான துஷ்கிருத்தம் இருக்கிறது. இவ்வளவு இருந்தாலும் கூட எனக்கு ஒரு பலம் இருப்பதாக நான் கருதுகிறேன் என்று மூன்றாவது பாதம் சொல்லுகிறது. அது என்ன பலம் என்பதை நாலாவது பாதம் சொல்லுகிறது. என்ன பலம் என்றால், ஸ்வன்மூல தேசிக கடாட்ச நிபாத மாத்தியம், எனக்கு ஆச்சாரிய கடாட்சம் வந்துவிட்டது. ஆச்சாரிய கடாட்சம் என்பது மிகவும் பலமாக, பெரியதொரு பலமாக எனக்கு வாய்த்திருக்கிறது. ரங்கேசனே, அது கூட உன் மூலமாகத்தான் வந்தது. தொன்மூல தேசிக கடாட்ச நிபாதம், பகவான் எனக்கு ஆச்சாரிய கடாட்சத்தை பெற்று தந்ததாலே அந்த கடாட்சத்தினுடைய நிபாதம், விழுகை என் மேல் விழுந்து விட்டது, அவருடைய கண் பார்வை. இது எனக்கு பெரிய பலமாகிவிட்டது. என்னிடம் வேற எதுவும் எதிர்பார்க்க வேண்டாமே, ஆச்சாரிய கடாட்சம் என்ற ஒன்றே என்னை கடை தேற்றி விடுமே. உன் மூலமாக வரும் ஆச்சாரிய கடாட்சம் ஒன்றே எனக்கு தஞ்சம் என்று நிச்சயிக்கிறேன் என்று இங்கே பிரகாசிக்கா வரி. ரங்கநாதா, நீ எனக்கு ஆச்சாரிய கடாட்சத்தை ஏற்படுத்தி தந்தாய், அது எனக்கு பெரிய பலமாக இருக்கிறது, அது போதுமே. நானாக இதை பண்ணினேனா அதை பண்ணினேனா என்றெல்லாம் பார்க்க வேண்டாமே என்று. பகவானா ஆச்சாரிய கடாட்சத்தை ஏற்படுத்தி தந்தான் என்று கேட்டால், தேசிகனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஆச்சாரிய கடாட்சம் வேண்டுமா என்றால், ஒரு ஆச்சாரியன் வாய்க்க வேண்டும் என்றால் அதற்கே கூட ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் என்ற ஒரு பிரமாண வச்சனத்தை ரகசிய திரைசாரத்தில் தேசிகன் எடுக்கிறார். ஈஸ்வரனுடைய ஒரு சௌஹார்தம், நல்லெண்ணம், இவன் உயிர்ந்து போகட்டும், இவன் பிழைத்து போகட்டும் என்ற எண்ணம் பகவானுக்கு ஏற்படும் பொழுதுதான் ஆச்சாரிய பிராப்தியே நமக்கு ஏற்படும். ஒரு ஆச்சாரியனிடம் நாம் சென்று சேர்வது என்பதே கூட 6 காரணங்களாலே நடைபெறுவதாக இந்த பிரமாண வச்சனம் சொல்லுகிறது. அந்த 6லே முதலாவதாக ஈஸ்வரசித்த சௌஹார்தம் என்று எம்பெருமானுடைய நல்லெண்ணத்தை தான் முதலாவதாக சொல்லுகிறது. கடைசியாக சொல்வது சாத்விக சம்பாஷணம் என்று. சில சாத்விகர்களோடு இவனுக்கு சம்பாஷணம், பேச்சை ஏற்படுத்தி அந்த உரையாடல் மூலமாக கடைசியில் இவனுக்கு ஆச்சாரிய பிராப்தி ஏற்படுகிறது. அதனாலேதான் இங்கே தொன்மூல தேசிக கடாட்ச நிபாதம் என்று பகவான் மூலமாகத்தான் நமக்கு ஆச்சாரிய கடாட்சம் வீழ்ந்திருக்கிறது நம் மேலே. இப்பொழுது தொன்மூல என்பதை எங்கே அன்வயிப்பது என்பதிலே
அபிப்பிராய பேதம் இருக்கக்கூடும். தொன்மூல தேசிக என்று சொல்லலாம், அல்லது தொன்மூல தேசிக கட்டாட்ச என்று சொல்லலாம். பகவான் மூலமாகத்தான் எனக்கு தேசிகனே கிடைத்தார் என்பதற்கு ஈஸ்வரஸ்தித சௌஹார்தம் என்ற பிரமாண வச்சனத்தை ஏற்கனவே காண்பித்தோம். நமக்கு தேசிகர் ஒருவர், அதாவது ஆச்சாரியர் ஒருவர் ஏற்பட்டதே பகவான் மூலமாகத்தான் என்று, அல்லது தொன்மூல தேசிக கட்டாட்ச, அந்த ஆச்சாரியன் நம் மீது கட்டாட்சம் செலுத்தினதற்கும் அந்த பகவான் தான் காரணம் என்று. உன்னை பிரதமாச்சாரியனாக கொண்ட குரு பரம்பரையிலே தேசிகர் என்பதாலேயும் அந்த அர்த்தத்தையும் தொன்மூல தேசிகா என்பதிலே கொள்ளலாம். நீதானே முதல் ஆச்சாரியன், முன்மூலமாகத்தானே லக்ஷ்மி, விஸ்வக்சேனர், நம்மாழ்வார் என்று வரிசையாக எனக்கு தேசிகர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த ஆச்சாரியர்களுடைய கட்டாட்சம் உன்னிடம் ஆரம்பித்தானே விழுகிறது என்று ஒரு அர்த்தம். உன்னால் ஏற்பட்டாரே ஆச்சாரியர், அவருடைய கட்டாட்சம் என்று ஒரு அர்த்தம். எனக்கு இருக்கிற ஆச்சாரியர் என்னை கட்டாட்சித்ததற்கே நீதான் காரணம், ஆச்சாரிய பிரதம கட்டாட்சம் என் மீது விழும்படி நீ பண்ணினா என்பது ஒரு அர்த்தம். நிபாத்தம் ஆத்யம் என்று சொல்லி இருப்பதாலே பிரதம கட்டாட்சம் என்று. ஆச்சாரிய கட்டாட்சத்தை பற்றி அதுவே பெரிய பலம் என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லி இருக்கிறாரே, அதை பற்றி அடிக்கடி சுவாமி தேசிகன் சொல்வதுண்டு. அவருடைய விற்த்தாந்தத்திலேயே கூட அவருடைய பிராச்சாரியரான நடாதூர் அம்மாளுடைய கட்டாட்சம் 5வது வயதிலேயே சுவாமி தேசிகனுக்கு கிடைத்தது என்று ஒரு விற்த்தாந்தம் சொல்லிவிடுகிறோம். ஏகையைவ குரோர் திருஷ்ட்யா த்வாப்யாம் வாபி லபேத யதி ந தத்திஸ்ருபிரஷ்டஹபிஹி சஹஸ்ரேணாபி கர்ஹிசித் என்று ஒரு ஸ்லோகம் சங்கல்ப சூரியோதயத்திலும் இருக்கிறது, சுபாஷித நீவியிலேயும் இருக்கிறது. சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம். அவர் என்ன சொல்கிறார்? ஆச்சாரிய கட்டாட்சத்தினுடைய மகிமையை சற்று கவி நயத்தோடு, இலக்கிய நயத்தோடு பேசுகிறார். ஒரு கட்டாட்சம் போரும், குருவினுடைய கட்டாட்சம். ஏகையைவ குரோர் திருஷ்டியா, ஒரே ஒரு கட்டாட்சம் விழுந்து விட்டால் அதுவே நமக்கு சாதிக்க முடியாததை எல்லாம் சாதித்து தரும். துவாபியாம் வஹபி, 2 திருஷ்டிகள் இருக்கின்றன. திருஷ்டி என்றால் கண் என்று ஒரு அர்த்தம். அந்த அர்த்தத்தை வைத்துக் கொண்டு ஆச்சாரியனுக்கு 2 கண்கள் இருக்கின்றனவே, அந்த 2 கண்களாலே நமக்கு என்னென்ன லாபங்கள் வருமோ அந்த லாபங்கள். ந தத்தி திஸ்ரிபிஹி அஷ்டாபிஹி சஹஸ்ரேணாபி, சில தேவதைகளுக்கெல்லாம் ஒருவருக்கு 3 கண்கள் இருக்கின்றனவாம், முக்கண்ணனாம். இன்னொருவருக்கு 8 கண்கள் இருக்கின்றனவாம், எண்கண்ணனாம். இன்னொருவருக்கு 1000 கண்கள் இருக்கின்றனவாம், சகஸ்ராட்சனாம். இங்கே யாரை சொல்லுகிறார் என்றால், சிவனுக்கு 3 கண்கள், பிரம்மாவுக்கு 8 கண்கள், இந்திரனுக்கு 1000 கண்கள் என்றெல்லாம் இருக்கிறது. கண்கள் நிறைய இருந்தாலும் இந்த ஆச்சாரியனுடைய 2 கண்கள் பண்ணுகிற காரியத்தை அந்த 3 கண்களோ அந்த 8 கண்களோ அந்த 1000 கண்களோ பண்ண முடியாது என்று வேடிக்கையாக சொல்கிறார். தேவர்கள் கொடுக்கிற அனுகிரகத்தை ஆச்சாரியன் கட்டாட்சத்தாலே நமக்கு வருகிற விளைவு இன்னும் அதிகமானது என்பதை சொல்வதற்காக ஆச்சாரியன் ஒரே ஒரு தடவை கட்டாட்சம் பண்ணினாலும் அது ஏகையைவ குரோ திருஷ்டியா, ஆச்சாரியன் 2 கண்களாலே பார்த்தாலும் அது துவாபியாம் வாபி லபேதயதி. அதற்கு மேலே சங்கையிலே அதிகமாக 3, 8, 10, 1000 என்பதெல்லாம் பெரிய பெரிய எண்ணிக்கைகளாய் இருந்தாலும் கூட அந்த 3ஆலேயும் 8ஆலேயும் 1000ஆலேயும் பண்ண முடியாது, இந்த 1ஆலேயும் 2ஆலேயும் பண்ணுவதை என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமாகிறது. பலம் மன்யே பலம், இந்த கட்டாட்ச நிபாத்தத்தை தான் நான் பலமாக மன்யே கருதுகிறேன் என்று ஆச்சாரிய கட்டாட்சத்தினுடைய பெருமையை சொல்ல வந்த ஸ்லோகம் இது. தனக்கு இந்த ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிறது என்பதை பெருமிதமாக இதே ஞாச திலக ஸ்லோகத்திலே இதற்கு முன்னேயே 9வது ஸ்லோகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். யோ மகானசிகோ மகான் யதிபதியே நீதஷ்ட தத்பௌத்ரஜான் ஆச்சார்யானி திரங்க துர்யவை ஸ்வல்பாவசிஷ்டோ பரஹ என்று நீ ஏற்கனவே எனக்கு பெரிய பலத்தை கொடுத்து விட்டாய், உனக்கு பொறுப்பு கொஞ்சம்தான் மீதி இருக்கிறது என்று ரங்கநாதனிடம் சொன்னாரே 9வது ஸ்லோகத்திலே. கிடாம்பி ஆச்சான் என்பவருடைய பிரபௌத்திரரான ஆச்சாரியரை எனக்கு நீ ஏற்படுத்தி கொடுத்தாயே, ஆயிற்று.
காரியம் பெரும்பாலும் முடிந்து விட்டது. இனிமேல் நீ பண்ண வேண்டியது மிகவும் சொல்பம்தான். எனக்கு கிடாம்பி அப்புள்ளார் என்கிற ஆச்சாரியரை நீ ஏற்படுத்தி கொடுத்தாயே, ஆச்சாரிய சமாகமம் பண்ணி கொடுத்தாயே, அதுதான் அதிலே பிரதானம் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். இப்பொழுதும் மன்யே பலம் என்று அதையே நான் பலமாக கருதுகிறேன் என்று சொல்லி 20வது ஸ்லோகம் முடிந்தது. அடுத்தது இன்றைய ஸ்லோகம் 21வது ஸ்லோகம். யாவஜ்ஜீவம் ஜகதி நியதா தேஹயாத்ரா பவித்ரி த்யக்தா சர்வே த்ரிசதுரதின க்லான போகான போகாः தத்தே ரங்கி நிஜமபி பதம் தேசிகா தேசகாங்க்ஷீ சிந்தே சிந்தே பரமபிமதம் கித்யசே யத் புனஸ்த்வம். இந்த ஸ்லோகத்திலே பிரதானமான விஷயம், சாரமான விஷயம் என்ன என்றால், பரநியாசம் செய்து கொண்ட பிறகு கவலை வேண்டாம் என்று. மாம் சரணம் விரஜ, பிறகு மா சுச்சஹா என்று இருக்கிறது அல்லவா, கவலை இல்லாமல் இரு. சரணாகதி பண்ணிக்கொண்ட பிறகு கூட கவலைப்படுவது கூடாது. சுவாமி தேசிகனே ஒரு இடத்திலே வேடிக்கையாக இதை சொல்வார். அதற்கு முன்பு கவலைப்படாமல் இருந்தால் தப்பு, அதற்கு பின்பு கவலைப்பட்டால் தப்பு என்று. அதற்கு என்றால் சரணாகதி பண்ணுவது. சரணாகதி அனுஷ்டானம் பண்ணுவதற்கு முன் கவலையோ துயரமோ நிர்வேகமோ எதுவுமே வராமல் வஞ்சாலியாக இருந்தானால் அது தப்பு. சரணாகதி பண்ணிக்கொண்ட பிறகு தன்னுடைய ஆத்மாவுக்கு என்ன ஆகும் என்கிற கவலை எல்லாம் ஏற்பட்டால் கவலைப்படுவதே தப்பு என்று. அந்த கவலைப்படக்கூடாது என்பதைத்தான் கிந்தே சிந்தே கித்யசே யத் புனஸ்த்வம் சிந்தே என்று தன்னுடைய நெஞ்சத்தை கூப்பிடுகிறார். என்னுடைய மனசே, எதற்காக நீ கித்யசே வருந்த வேண்டும்? மனமே நீ மகிழாதே இருப்பதென் கொல். தேசிக பிரபந்தம் இதேதான். மனமே என்று கூப்பிடுகிறார். என்னுடைய மனசே, நீ மகிழாமே இருப்பது என் கொல். எதற்காக நீ மகிழ்ச்சி அடையாமல் இருக்கிறாய்? மகிழ்ச்சி அடையாமல் இருப்பதற்கான ஹேது எதுவுமே காணோமே. பெரிய பெரிய பலமானதெல்லாம் நமக்கு வாய்த்து விட்டதே ஏற்கனவே என்று. அதைத்தான் இங்கேயும் இந்த ஸ்லோகத்திலேயும் பிரதானார்த்தமாக சொல்லுகிறார். முதல் பாகம், யாவத் ஜீவம் ஜகதி நியதா தேஹ யாத்ரா பவித்ரி. இந்த தேகம் என்ன ஆகும் என்று வருந்துகிறாயா? நமக்கு மறுமை பயன் என்ன கிடைக்கும் என்று வருந்துகிறாய். ஏதாவது வருத்தத்திற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஐயோ, இம்மை பயனை நினைத்தா அதுதான் தேக யாத்ரா என்பது. இந்த சரீரம் இருக்கிற அளவுக்கும் இது வரைக்கும் இந்த சரீரத்துக்கு ரட்சணம் வர வேண்டுமே என்பதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் யாவத் ஜீவம், இந்த ஆயுஷ் முடிகிற வரைக்கும் ஜகதி லோகத்திலே தேக யாத்திரை சரீர யாத்திரையானது நியதா பவித்ரி, நீ ஏற்கனவே பண்ணி இருக்கிற கர்மங்களுக்கு அதீனமாக வியவஸ்திதமாக நடக்கத்தான் போகிறது. அதிலே நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாக சரணாகதி பண்ணி கொண்டவன் தேக யாத்திரைக்காக கரையவே வேண்டாம், கவலைப்படவே வேண்டாம். சரி, மறுமையிலே, அதாவது இந்த ஜென்மம் முடிந்த பிறகு எத்தனையோ பலன்கள் இருக்கின்றனவே. ஸ்வர்காதி பலன்கள் நிறைய பேருக்கு வாய்க்கின்றன. அவற்றை பற்றி கவலைப்படுகிறாயா என்றால், சர்வே, அதெல்லாம் வேண்டாம் என்று விட்டொழித்தாயிற்றே. நம்ம தான் நேரடியாக பரமபதம் மோட்சத்துக்குத்தான் போக போகிறோம் என்று ஆயிற்று. அதனாலே ஸ்வர்காதிகளை நாம் ஒதுக்கி விட்டோம். அப்படி வேண்டாம் வேண்டும் என்று நினைத்தாலும் கூட எத்தனை நாட்களுக்கு அவை வந்துவிடும். அவையெல்லாம் அல்பமாகவும் அஸ்திரமாகவும் இருக்கிற பலங்கள். அஸ்திரம் என்பதை சற்று மிகைப்படுத்தி ஒரு 3-4 நாள் அங்கே இருந்ததுனாலே என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அதையும் விட்டாகிவிட்டது. தத்தே ரங்கி நிஜமபி பதம் தேசிகா தேசகாங்க்ஷீ. எதற்காக வருந்தலாம் என்றால், நாம் எதிர்பார்க்கிறது ஒன்றுதான், ஸ்ரீவைகுண்டம். அது கிடைக்குமோ என்று நீ வருந்துகிறாயா என்று கேட்டால் அதுவும் தேவையில்லை. ஏனென்றால் நாம் சரணாகதி பண்ணி கொண்டாயிற்று. ரங்கி ரங்கநாதனும் தன்னுடைய நிஜமபி பதம் ஸ்ரீவைகுண்டத்தையும் தத்தே கொடுக்கிறான்.
ஏனென்றால் அவன் தேசிகா தேசகாங்கி, ஆச்சாரியர்களுடைய கட்டளையை காத்து கொண்டிருக்கிறான் அவன். நம்முடைய ஆச்சாரியர்கள் பகவானையும் கட்டளையிட வல்லவர்கள். அந்த பகவானும் ஆச்சாரியர்களுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக காத்து கிடப்பவன். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை நாம் அடைந்து விட்டோமே. தேசிகர்களுடைய ஆதேசம் இருக்கிறதே, உத்தரவு, அதை காங்கி அதை விரும்பி விரும்பி ஏற்றுக்கொள்கிறான். எனக்கு உத்தரவிட மாட்டீர்களா என்று ஆச்சாரியர்களிடம் பகவான் சென்று நிற்கிறானே. அப்படிப்பட்ட ரங்கநாதனானவன் தன்னுடைய பதமான ஸ்ரீவைகுண்டத்தையும் கொடுக்கிறான். ஆகா, அதற்காகவும் நாம் கவலைப்பட வேண்டாம். சிந்தே சிந்தே பரமபிமதம். வேற என்ன மனசே உனக்கு அபிமதம் இருக்கிறது? என்ன இஷ்டம்? உன்னுடைய எந்த அபிஷ்டம் பூர்த்தி ஆகாது என்று நீ கவலைப்பட வேண்டியது பாக்கி இருக்கிறது? எல்லா விதமான ஜனங்கள், சில பேர் இம்மை பயனை கேட்பார்கள், சில பேர் மறுமை பயனை கேட்பார்கள், சில பேர் ஸ்ரீ வைகுண்டத்தை கேட்பார்கள். நமக்குத்தான் இந்த மறுமை பயன்கள் எல்லாம் வேண்டாம் என்றாகிவிட்டது. ஸ்ரீ வைகுண்டம் நிச்சயிதமாகிவிட்டது. அதற்கு பிறகும் கூட என்ன இஷ்டம் பாக்கி இருக்கிறது நீ கவலைப்படுவதற்கு என்று நாலாவது அடியினுடைய அர்த்தம். முதல் பாதத்தினுடைய அர்த்தத்தை இப்பொழுது பார்ப்போம். யாவத் ஜீவம் ஜகதி நிஜதா தேக யாத்ரா பவித்ரி. பிரகாசிகையில இருக்கிற வரி அர்த்தம், தேக யாத்திரைக்கு நீ கரைய வேண்டா என்று. இது பற்றி எம்பெருமானார் திருவாக்கு, எம்பெருமானார் என்று இங்கே சொல்வது பகவத் ராமானுஜர் ஸ்ரீ பாஷ்யக்காரர் உடையவர் யதிராஜர் என்பவர். அவர் திருவாக்கு எங்கே இருக்கிறது? அவருடைய 9 கிரந்தங்களிலே. எந்த கிரந்தங்களிலே இருக்கிறது என்றால் 9 கிரந்தங்களிலேயும் இல்லை. ஆனாலும் கூட அவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு எத்தனையோ உபதேசங்களை நித்தியப்படி பண்ணி கொண்டிருக்கிறாரே. அந்த உபதேசங்களிலே இந்த திருவாக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எம்பெருமானார் தன் சிஷ்யர்களுக்கு இதை அறிவுரையாக சொல்லி இருக்கிறார் என்று. அப்படி பதிவானதானது ரகசிய திரைசாரத்திலே மேற்கோளாகவும் காட்டப்படுகிறது. அது என்ன என்றால், தேக யாத்திரை கர்மாதீனை, ஆகையால் அதுக்கு கரைய வேண்டா. இந்த சரீரத்தினுடைய பிரயாணம் இருக்கிறதே, அது, அதாவது இந்த ஆயுஷ் முடிகிற வரையில் இந்த சரீரத்துக்கு என்ன நேரும், எப்படி ரட்சிப்போம் என்கிற வரம், அது கர்மாதீனை. நீ பண்ணி இருக்கிற கர்மத்துக்கு அதீனமாக அது நடக்க போகிறதாகையாலே அதுக்கு கரைய வேண்டா, அதற்காக கவலைப்பட வேண்டாம். கரைந்தானாகில் நாஸ்திகனாகமித்தனை. அப்படி இருக்கும் பொழுது அவன் அதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அவன் நாஸ்திகன் என்று சொல்லக்கூடும். ஆஸ்திகனாய் இருப்பவனுக்கு தெரியும், கர்ம ரூபமாக நாம் ஏற்கனவே பண்ண புண்ணிய பாபங்களின் பலனாக இந்த தேக யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. சுகங்களும் துக்கங்களும் அதற்கு வந்து கொண்டிருக்கின்றன என்று. உயிர் உள்ளவரை, யாவத் ஜீவம் ஜகதி உலகிலே, நியதா வியவஸ்திதமானபடி தேக யாத்ரா சரீர யாத்திரையானது பவித்ரி நடக்க போகிறது. இதற்காக நாம் எதற்கு கவலைப்பட வேண்டும் என்று முதல் பாதத்தினுடைய தாத்பரியம். அடுத்தது இரண்டாவது பாதம். இந்த ஜன்மம் முடிந்த பிறகு நமக்கு என்ன வரப்போகிறது என்ற கவலையா என்றால், இரண்டாம் பாதம் சொல்லுகிறது அதுவும் வேண்டாம் என்று. த்யக்தா சர்வே திரிசதுர தின க்லான போகா நபோகாஹ. நபோகாஹ, நபஸ் என்றால் வானம், நபோகாஹ என்றால் வானத்தை சேர்ந்த, போகாஹ போகங்கள் 3-4 நாட்களிலே அழிவன. 3 சதுர தின கிளான. 3 சதுர 4 தின நாட்களிலே கிளான அழியக்கூடியவாக இருக்கின்றன, அல்பங்களாக இருக்கின்றன, அஸ்திரங்களாக இருக்கின்றன. அது தெரிந்தபடியினாலே தியக்தா சர்வே, அவற்றையெல்லாம் நாம் ஒதுக்கி ஆயிற்று. வேண்டாம் அப்பா, இந்திரலோகம் சந்திரலோகம் அதெல்லாம் எனக்கு எதற்கு, எல்லாமே அஸ்திரம் தானே. க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி என்று அங்கெல்லாம் போனால் கூட நம்முடைய புண்ணியம் மொத்தம் செலவழிந்த பிறகு சுகத்தின் மூலமாக மறுபடியும் இங்கேதானே வர வேண்டி இருக்கிறது. அதனாலே அந்த அஸ்திரமான பலன்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை என்று அவற்றை தள்ளி வைத்தாயிற்று. தியஜித்தாயிற்று. பரீட்சலோகான் கர்மசிதான் என்று உபனிஷத் சொல்லுகிறது. இந்த கர்மங்களாலே
அது சொல்லுகிறது அக்னிஹோத்திரம், ஜோதிஷ்டோமம் முதலிய கர்மங்களாலே நமக்கு கிடைக்கக்கூடிய லோகங்கள் இருக்கின்றனவே, இந்திரலோகம் சொர்க்கலோகம் என்று எத்தனையோ சொல்லுகிறார்களே, அவற்றை எல்லாம் பரீட்சித்து பார்த்தோமானால், நன்றாக யோசித்து பார்த்தோமானால் அவையெல்லாம் கூட அல்பங்கள், அஸ்திரங்கள் என்று தெரிவதாலே அவற்றுக்கும் மேலான ஒன்றுக்கு ஆசைப்படு என்று உபனிஷத் சொல்லுகிறது. அல்பாஸ்திர பல கேவல கர்மதயா என்று ஸ்ரீபாஷத்திலும் பகவான் ராமானுஜர் அருளி செய்கிறார். அல்பமான அஸ்திரமான பலம் கொண்ட சொர்க்காதிகளை பலமாக கொண்ட கேவல கர்மம் வேண்டியதில்லை நமக்கு என்று. அதை அஸ்திரம் என்று பல நூல்கள் சொல்லுகின்றனவே, அதைத்தான் இவர் மிகைப்படுத்தி சொல்லுகிறார். இவர் கவியானபடியினாலே அத்தியுக்தி என்ற அலங்காரத்தை போட்டு என்ன 3-4 நாள் என்கிறார். வாஸ்தவத்திலே 3-4 நாள் இல்லை, சொர்க்கம் என்பது பல வருஷங்கள் இருக்கக்கூடும். அப்பொழுது கூட அது சொர்க்கவாசிகள் கணக்கிலே 3-4 நாள், நமக்கு ஒரு வருஷம் என்பது அவர்களுக்கு ஒரு நாள் ஆகுமே, அப்படி சொல்லலாம். இல்லை அதற்கும் மேலே இருக்கிறது என்றால் ஓகே, பிரம்மாவினுடைய கால கணக்கினாலே 3-4 நாள், அவருடைய ஒவ்வொரு நாளும் ஒரு கல்பம் என்கிறார்கள். ஏதோ மொத்தத்திலே அது 3-4 நாள் தானே என்று அதை மிகவும் குறைவாக சொல்வது போலே மிகைப்படுத்தி அச்சுக்தி பண்ணி அது வேண்டாம் என்று 2ஆம் பாதத்திலே சொல்லிக்கிறார். இப்பொழுது 2ஆம் பாதம் என்கிற ஒரு அடியிலே கவி நயங்களை நாம் ரசிக்க போகிறோம். இப்பொழுது பார்த்தது அத்தியுக்தி என்கிற அலங்காரம். சொர்க்கமாவது அது எதுக்கு ஒரு 3-4 நாள் நடுவில், அது வேண்டாமே. அடுத்தது கண்டஸ்லேஷ அலங்காரம், அதற்கடுத்தது யமகாலங்காரம், அதற்கடுத்தது விரோதாபாசாலங்காரம். இவற்றையெல்லாம் சிறிது சிறிது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிமிஷம் வீதம் நாம் இப்பொழுது அனுபவிப்போம், ரசிப்போம். கண்டஸ்லேஷாலங்காரம் என்றால் நபோகாஹ என்று ஒரு பதம் இருக்கிறது 2வது பாதத்திலே கடைசி பதம். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், நாம் இதற்கு சொன்ன அர்த்தம், நபஹ நபஸ் என்றால் ஆகாசத்துக்கு பெயர், காஹ என்றால் அதை அடைந்தவை என்று. ஆகாசத்தை அடைந்தவை என்றால் விண்ணுலகங்கள், ஆகாசத்திலே இருக்கிற லோகங்கள், இந்திரலோகம், சந்திரலோகம், குபேரலோகம், வருணலோகம் முதலியவை, சூரிய மண்டலம் உள்பட எல்லாமே அவை நபோகாக, ஆகாசத்தை அடைந்தவை. அந்த லோகத்திலே கிடைக்கிற போகங்கள் இருக்கின்றனவே அவையும் நபோகா. அதனாலதான் இங்கே திருச்சதுரதி நக்லான போகாஹ நபோகாஹா என்றார், ஆகாசத்தை அடைந்தவை என்று. இந்த நபோகாஹ என்ற இதே பதத்தை ந போகாஹா என்று பிரித்தோமானால் போகங்கள் இல்லை என்றாகும். திருச்சதுரதி நக்லான போகாஹ, அந்த ஸ்வர்காதி போகங்கள் எல்லாம் ந போகாஹா, பெரிய போகங்களாக நினைப்பதற்கில்லை, அவை போகங்களே இல்லை என்று. போகங்களே எப்படி போகங்களே இல்லை என்று சொல்லலாம் என்றால், இந்த பதத்துக்கு 2 அர்த்தம் வருகிறது. நபோகாஹா என்பதற்கு ஆகாசத்திலே இருக்கிற என்ற ஒரு அர்த்தம் வருகிறது, போகங்களே கிடையாது என்று இன்னொரு அர்த்தம் வருகிறது. அதனாலேதான் இதை கண்ட ஸ்லேஷம் என்கிறோம். பிரிப்பதினாலே ஒரு பதத்தை 2 விதமாக பதச்சேதம் பண்ணுவதாலே வருகிற இரட்டை பொருள். நபோ காஹா என்று சொன்னால் ஆகாசத்தில் இருப்பவை என்ற அர்த்தம், ந போகாஹா என்று சொன்னால் போகங்களே இல்லை என்ற அர்த்தம். இப்பொழுது 2 அர்த்தம் வந்து விட்டதா? இப்பொழுது 2வது அர்த்தம் சொன்னோமே, அதை எடுத்துக்கொள்வோம், போகங்களே இல்லை என்று. போகாஹா நபோகாஹா என்றால் விரோதமாயிருக்கிறதே, போகங்கள் இல்லை என்று எப்படி சொல்லலாம் என்றால், இதுதான் விரோதாபாசம் என்கிற அலங்காரம். தமிழிலே முரண்பாட்டு அணி என்று சொல்வார்கள். முரண் வருகிறது, போகாஹா நபோகாஹா என்று சொல்லிவிட்டார். வாஸ்தவத்திலே வேறு அர்த்தம் இருப்பதை புரிந்து கொண்டால் அந்த விரோதாபாசம் பரிகிருத்தமாகிறது. போகங்கள் இல்லை என்று சொல்லவில்லை, ஆகாசத்தை சேர்ந்த போகங்கள் என்று சொல்லுகிறார் என்று. யமகாலங்காரம் என்பது என்ன என்றால், பொதுவாக 3 எழுத்து பதம் ஒன்றை மறுபடியும் அதே பதத்தை பக்கத்திலேயே வைத்து, ஆனால் அர்த்தம் வேறு. பக்கத்து யமகாலங்காரத்திலே இது ஒரு வகை. பக்கத்திலே 2-3 எழுத்து பதங்களை வைப்பது.
ஆனால் முதல் மூன்றெழுத்து பதத்துக்கு வேற அர்த்தம், இரண்டாவது மூன்றெழுத்து பதத்துக்கு வேற அர்த்தம். அதே பதம் தான். இங்கே கிளானபோகா நபோகா என்பதை கிளா என்பதை தனியாக பிரித்து விடுவோம். நபோகா நபோகா என்று வந்திருக்கிறது அல்லவா? அப்பொழுது நபோகா என்கிற மூன்றெழுத்து திரும்பி வந்திருக்கிறது. ஆனால் அர்த்தம் சொல்லும் பொழுது அதை கிளானா என்ற இடத்துல அந்த நாவை சேர்த்து விடுகிறோம். இதற்கு வேறு விதமாக அர்த்தம் சொல்லிவிட்டோம். இப்படி இருந்தால் அதற்கு யமகாலங்காரம் என்று பெயர். தமிழிலே இதற்கு பெயர் மடக்கணி என்று. மடக்குகிறார். ஒரே இதை மறுபடியும் சொல்லி மடக்கல் ஏற்படுகிறது. ஆகா, இந்த ஒரு பாதத்திலேயே அத்யுக்தி, கண்டஸ்லேஷம், யமகம், விரோதாபாசம் இந்த பெயர்களை தெரிந்து கொள்வதை விட அது ஒவ்வொன்றும் கொடுக்கிற சுவாரஸ்யம், 4 விதமான சுவாரஸ்யங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். கிளான திரிசதுரதின கிளான போகான போகா என்று. அதற்கு அடுத்ததாக ஸ்லோகத்தினுடைய 3வது பாதம் மன்யே பலம். தத்தே ரங்கி நிஜமபி பதம் தேசிகா தேசகாங்ஷி. இந்த இடத்திலேயும் தேசிக ஆதேச காங்ஷி, தேசிக ஆச்சாரியர்களுடைய ஆதேசம் உத்தரவை காங்ஷி விரும்புகிறவன் பகவான். எனக்கு நீங்கள் உத்தரவிடுங்கள், நான் அதன்படி செய்கிறேன் என்று பூர்வாச்சாரியர்களிடம் தான் அவர்களுடைய சிஷ்யன் போல விருத்தி பண்ணுபவன் பகவான். தேசிக ஆதேச காங்ஷி. இதிலேயும் அத்யுக்தி என்பது இருக்கிறது. பெருமாள் வாஸ்தவத்திலே சுதந்திரன். அவன் யாருக்கும் கீழ்ப்படிபவன் கிடையாது. எவனும் அவனை ஆதேசம் பண்ணிவிட முடியாது. யாருக்கும் அவன் ஏவல்காரன் அன்று. இருந்தால் கூட அவன் பக்த வத்சலன் ஆனபடியினாலே, நம்முடைய தேசிகர்கள் பக்தர்களிலே பிரதானர்கள் ஆனபடியினாலே அவர்கள் சொல்வதை அவன் செய்கிறான் என்று வியவஸ்திதமாக இருக்கும் பொழுது அதை சற்று மிகைப்படுத்தி தேசிகர்களுடைய ஆதேசத்தை அவன் விரும்புகிறான், அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி செய்கிறான் என்றெல்லாம் சொன்னது அத்யுக்தி என்பது. அதற்கு மேலே தேசிக ஆதேச காங்ஷி என்பதை சற்று மாற்றி படித்தோமானால், படிப்பதென்னவோ அதுவிதான், நிறுத்தின கிடந்தான் வேறே. தேசிகா தேசகா என்று சொன்னால் தேசிகா தேசகா என்ற இடத்திலே ஒருவித அலங்காரம் இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட தேசகா என்பது தேசிகா என்பது போலவே இருக்கிறது. மடக்கணி சற்றுத்தான் குறைவாக இருக்கிறது. இதை அரை மடக்கணி என்று தமிழிலே சொல்கிறார்கள், அர்த்த யமகம் என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட யமகம். தேசிகா தேசகாங்கி என்ற இடத்திலே இதுவும் ஒரு ரசிக்கத்தக்க சொல் அமைப்பு தான். இதெல்லாம் சொல்லலங்காரங்கள். ஒருவன் ராமனுடைய பானங்கள் 10 பானங்களை போட்டார் என்று சொல்ல வந்தான். ஏனென்றால் ராமன் கடைசியிலே ராவண வதத்தின் போது 10 தலைகளுக்கும் 10 பானங்களை போட்டான். அவன் என்ன சொன்னான்? தச ராம ஷராகா, ராமனுடைய சரங்கள் 10 என்று சொன்னான். அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாதவன் ஒருவன் அதை தச ராம ஷராகா என்று படிக்காமல் தசரா மஷராகா என்று படித்தான். வேறு விதமாக பிரித்து விட்டான். அப்படியானால் அவனை பரிகாசம் பண்ணுவது வழக்கம். உனக்கு எப்படி பிரித்து பதத்தை பிரித்து படிப்பது என்பது தெரியாமல் தச ராம ஷராகா என்பதை தசராமசரா என்று படிக்கிறாயே என்று சில பேர் சொல்கிறார்கள். அதிலேயும் கூட ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது. தசராமசரா என்று சொல்லும் பொழுது அர்த்தயமகம் ஸ்பஷ்டமாக தெரிகிறது. தசரா போலவே மஷரா இருக்கிறது. 3 எழுத்திலே 2 எழுத்து திரும்பி வருகிறது என்று. அதே மாதிரிதான் தேசிக ஆதேச காங்கி என்று அர்த்தம் புரிந்தவர்கள் படிப்பார்கள். அர்த்தம் புரியாதவர்கள் தேசிகா தேசகா என்று பிரித்து படிப்பார்கள். ஆனால் அப்படி படிப்பதனாலே இங்கே அர்த்த யமக அலங்காரம் இருப்பது தெரிகிறது. பெருமாள் நமக்கு ஸ்ரீவைகுண்டத்தையும் கொடுக்க போகிறார். ஏனென்றால் நம்முடைய ஆச்சாரியர் சொல்லிவிட்டார் பெருமாளிடம், இந்த பயலுக்கும்
இவன் மதீயனாக இருக்கிற காரணத்தினாலே, என்னை சேர்ந்தவன் என்பதனாலே இவனுக்கும் ஸ்ரீவைகுண்டத்தை கொடு என்று ஆச்சாரியர் சொல்லிவிட்டாரானால் பெருமாள் கொடுக்க போகிறார் அப்படிதானே என்கிறது 3வது பாதம். கடைசியில் 4வது பாதம் சிந்தே சிந்தே. இது கூட சொல்லலங்காரம் தான். சிந்தே சிந்தே என்று சொல்வது கூட சப்தாலங்காரம், அனுப்பிராசம் என்று சொல்வோம். சிந்தே சிந்தே பரமபிமதம். உனக்கு இன்னும் என்ன வேண்டி கிடக்கிறதே? எல்லாம் தான் சித்தித்து விட்டதே. சித்தியதே யத் புனஸ்துவம். நீ இதற்கு மேலும் கேதப்பட வேண்டியதில்லையே மனசே என்று தன்னுடைய மனசை கூட்டு கவலை இல்லாமல் இரு. சரணாகதி பண்ணியாயிற்று. சரணாகதி பண்ணும்போது நம்மிடம் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் கூட நாம் ஆச்சாரியர் மூலமாகத்தானே பண்ணி இருக்கிறோம். அந்த ஆச்சாரியர் சொல்வதற்கெல்லாம் பகவான் காத்து கிடக்கிறானே நிறைவேற்றுவதற்கு. அவன் ஆச்சாரியர் சரணாகதி பண்ணும் பொழுது மம மதீயத்வேன அபிமதஸ்ய என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார் சரணாகதி பிரயோகத்திலே. இவன் என்னை சேர்ந்தவன் என்ற வார்த்தை ஆச்சாரியருடைய உக்தியிலே இருக்கிறது. ஆச்சாரியனை சேர்ந்தவனாக நாம் ஆனபடினாலே நம்மிடம் எவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் கூட ஆச்சாரியன் இவனுக்கும் கொடு அந்த ஸ்ரீவைகுண்டத்தை என்று சொல்லிவிட்டாரானால் அது போதும், பகவான் கொடுத்து விடுவான். நாம் மகிழ்ந்தே இருப்போம். இதற்கு மேலே கவலை கித்யசே, கவலைப்பட வேண்டிய ஹேதுவே கிடையாது என்று இந்த 21வது ஸ்லோகம் முடிகிறது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வீர ராகவார்ய மகாதேசிகாய நமஹ.